ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது தற்செயலாக நடந்தது அல்ல. என் அப்பா உங்களை நோக்கி அனுப்பிய ஒரு மாபெரும் அற்புதம் இது. ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? நாம் தொட்டதெல்லாம் நஷ்டமாகிறதே, நம்முடைய அதிர்ஷ்ட கதவு எப்போதுதான் நமக்கு திறக்கும் என்று மனதிற்குள் அழுது கொண்டே பாபாவின் பாதங்களில் சரணடைந்த எத்தனையோ பிள்ளைகளில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். சரியா? உங்களுடைய அந்த அழுகுரல் சீரடியில் அமர்ந்திருக்கும் நம் குருநாதரின் செவிகளில் விழுந்து விட்டது. அதற்கான பதில்தான் இது. நம் குருநாதர் நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர வந்திருக்கின்றார். உங்கள் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது பாபாவின் உண்மையான வரிகள். பாபா சொல்வதை கேளுங்கள். மகனே, மகளே, நீ கலங்காதே. உன்னுடைய அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது. அதற்கான சாவியை நான் உன்னிடம் அனுப்பி வைத்துள்ளேன். இன்று நாம் இந்த ஆன்மீக பயணத்தில் அப்பா நமக்கு கொடுத்திருக்கும் அந்த சாவி என்ன? நம் வாழ்வில் மூடப்பட்டிருக்கும் கதவுகள் எப்படி திறக்கப் போகின்றன என்பதை பற்றி ஆழமாக நாம் பேசப் போகின்றோம். அமைதியாக நம் சாயப்பாவின் நாமத்தை மனதிற்குள் நினைத்து கொண்டே இது நீங்கள் கேளுங்கள். சோதனைகளும் மனித மானமும் எப்படி? நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் கதவுகள் அடைக்கப்படும் போது நாம் என்ன செய்கின்றோம்? விரக்தியின் உச்சத்துக்கே சென்று விடுகிறோம் அல்லவா? பாபா, நான் உங்களுக்கு வியாழக்கிழமை விரதம் இருந்தேனே, தினமும் உங்களின் தாரக மந்திரத்தை சொன்னேனே, அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த அவமானம் என்று நாம் பாபாவிடம் சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றோம். மனிதர்களாகிய நமக்கு நம் கண்ணுக்கு முன்னால் இருக்கும் மூடிய கதவு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த மூடிய கதவுக்கு பின்னால் அப்பா நமக்காக எவ்வளவு பெரிய மாளிகையை, எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை ஒளித்து வைத்திருக்கிறார் என்பது அந்த சாயப்பாவுக்கு மட்டுமே தெரியும். நாம் கேட்ட உணவை கொடுக்கறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரமாக போகிறது? ஒரு நொடி போதும். ஆனால் அதை உனக்கு தாமதப்படுத்துவதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கு. அதுதான். ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறாங்கல்லை செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சுத்தியலால் அடித்தும் அந்த பாறை உடையவே இல்லையா. ஆனால் 101வது முறை அடித்த போது அந்த பாறை அழகிய சிலையாக உடைந்து உருவானது. நம்முடைய சோதனைகளும் அப்படித்தான். பாபா நம்மை செதுக்கி கொண்டிருக்கின்றார். இனி என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கும் அந்த இறுதி புள்ளியில்தான் அந்த அப்பா, நம்முடைய சாயப்பா, தன்னுடைய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார். நீங்கள் இழந்த நிம்மதி, உங்களை விட்டு போன உறவுகள், கை நழுவி போன நல்ல வாய்ப்புகள், இவை அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. நான் இப்போது வைத்திருந்த ஒரு நங்க நிறத்தில் ஜொலிக்கும் பெரிய சாவியை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். சீரடி சாயப்பா அனுப்பிய சாவி இது என்று போடப்பட்டிருக்கும். என்ன அது சாவி? பாபா நம்மிடம் நேரடியாக வந்து இந்த இரும்பு சாவியை கொடுக்க போகிறாரா அல்லது தங்க சாவியை கொடுக்க போகிறாரா? இல்லையே. பாபா நமக்கு கொடுக்கும் சாவி 2 விஷயங்கள் இருக்கும். என்ன தெரியுமா? ஒன்று சிரத்தா, நம்பிக்கை. 2வது சபுரி, பொறுமை. இந்த 2 தான் உங்கள் கதவை திறக்கப் போகும் தெய்வீக சாவி. சிரத்தா என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. என் பாபா என்னோடு இருக்கின்றார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது நம்புவதுதான் உண்மையான பக்தி. சபுரி என்பது பொறுமை. எல்லாம் நன்மைக்கு, நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே. பாபா சரியான நேரத்தில் அது எனக்கு தருவார் என்று நீங்கள் காத்திருப்பதுதான் பொறுமை. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எல்லாமே தவறாகத்தான் முடியும். அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் சாவியை உடைத்து விடுமே தவிர அது அந்த போட்டை திறக்காது.
பாபாவின் அந்த தெய்வீக சாவியை உங்கள் கைகளில் நீங்கள் ஏந்துங்கள். கோபத்தை குறைங்கள், பதற்றப்படாதீர்கள், பயம் ஏற்படாத பார்த்து கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றையும், கோபம், பதற்றம், பயம் ஆகியவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்மை நம் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நிம்மதியோடு இருங்கள். அந்த சாவி உங்கள் கர்ம வினைகளை அடித்து நொறுக்கும். உங்கள் கர்ம வினைகள் என்னும் பூட்டை மிக எளிதாக திறந்துவிடும். சீக்கிரம் தொடு, உன்னை அதிர்ஷ்டம் அழைக்கிறது. இந்த நான் கொடுக்கும் இந்த ஒரு வாக்கியம் போதும். சீக்கிரம் தொடு, அதிர்ஷ்டம் அழைக்கிறது. இதுதான் ஆழமான அர்த்தம். இந்த ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? தொடுவது என்பது பாபாவின் பாதங்களை தொட்டு வணங்குவதை குறிக்கின்றது. உங்கள் சரணாகதியை தான் பாபா இங்கே எதிர்பார்க்கின்றார். நீங்கள் எப்போது நான் என்ற அகந்தையை விட்டு பாபா மட்டும்தான் இனி என் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு, நீங்கள் இழந்த இழுப்புக்கு நான் வருகின்றேன் என்று பாபாவின் பாதங்களை தொட்டு சரணடைகிறீர்களோ, அந்த நொடியே உங்கள் துரதிர்ஷ்டம் மறைந்து அதிர்ஷ்டமானது ஆரம்பமாகி விடுகிறது. பலர் நினைப்பார்கள், எனக்கு இப்போது வயது ஆகிவிட்டது, இனி என் வாழ்வில் என்ன அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று. பாபாவின் அகராதியில் காலம் கடந்து போவது என்ற ஒன்றே கிடையாது. துவாரக மாயில் அமர்ந்திருக்கும் அந்த பரம்பொருள் நினைத்தால் ஒரே இரவில் ஒரு பிச்சைக்காரனை கூட கோடீஸ்வரனாக்க முடியும். தீராத நோயையும் தீர்த்து வைக்க முடியும். உங்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் தீரப்போகிறது. உன்னுடைய வீட்டில் சுப காரியங்கள் நடக்கப் போகின்றது. வேலை இல்லாமல் திண்டாடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. நம் சாயப்பா அனுப்பிய அந்த சாவியை, அதாவது அவரது ஆசீர்வாதத்தை முழு மனதோடு தொட்டு உங்கள் நெற்றியில் திருநீராக உதியாக அணிந்து கொள்ளுங்கள். என் அன்பான சாய் பிள்ளைகளே, இந்த உரையின் நிறைவாக பாபாவின் ஒரு முக்கிய வாக்குறுதியை உனக்கு தர நினைவுபடுத்துகிறார். அன்று சீரடியில் சொன்னார், என் மீது பாரத்தை போட்டுவிட்டு அமைதியாக இருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்று. அவனது தேவைகளை நானே சுமக்கிறேன் என்று. இன்று இந்த தருணத்தில் இருந்து உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். இந்த நொடியை நீங்கள் மறந்து விடுங்கள். உனக்காக உங்களுடைய அதிர்ஷ்ட கதவு திறப்பதற்கான நேரம் மிக 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 அருகில் வந்துவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று மட்டும்தான். தினமும் காலை எழுந்தவுடன் பாபாவின் திருவுருவப்படத்தை நோக்கி, பாபா, இன்று என் கைகளில் நீங்கள் கொடுத்த சாவியோடு என்னுடைய கடமைகளை நான் தொடங்குகின்றேன். அது நன்மையோ தீமையோ எல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் என்று அவரிடம் பேசுங்கள். தினமும் பேசுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாபெரும் அற்புதம் இந்த வாரத்திற்குள் அல்லது மிக விரைவில் நடக்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். அப்போது தெரியும், இந்த சீரடி சாயப்பாவின் மகிமையை உலகிற்கு எடுத்துச் சொல்ல நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்று. அப்போது உன் கண்கள் இரண்டும் புலமாகும். தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். பாபாவின் அருள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எப்போதும் இருக்கட்டும். சர்வ மங்கள மாங்கல்யே சிவி சர்வார்த்த சாதிகே. ஓம் சாய்ராம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். பாபா இன்று உங்களோடு இருக்கின்றார். அவருக்கு நன்றியை சொல்லுங்கள். நல்லது நடக்கும். பாபாவின் பாதங்களை நீங்கள் தொட்டு வணங்குங்கள். நல்லது நடக்கும். பாபாவிடம் சரணாகதி அடையுங்கள். அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே அவரே உனக்கு கொடுத்து அனுப்புவார். எப்படி வரும், எப்போது வரும், எந்த திசையிலிருந்து வரும் என்பது யாருக்கும் தெரியாது. பாபாவுக்கு மட்டுமே தெரியும். உன் பொறுமைக்கு பரிசாக நீ என் மேல் வைத்த நம்பிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன். அதற்கு முன்னால் உன் வாழ்க்கையை நிறைவேற்ற மற்றவர்கள் துடிக்கின்றார்கள். அதை நான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை.
உனக்கானதை நான் முடிவு செய்து விட்டேன். நான் தருகிறேன். நீ நினைத்ததை விட நான் அதிகமாகவே தருகிறேன். எப்போது என்று கேட்காதே. பொறுமை காத்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். அவசரப்படுவதால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். வேண்டாம், அவசரம் வேண்டாம். தயவு செய்து எனக்காக கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். நீ கேட்பதை கொடுக்க நான் தாமதிப்பதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் அதை நான் உனக்கு தருவது தரமானதாக, நிலைத்து இருப்பதாக உனக்கு தோன்றும். அப்படி தோன்றினால் பொறுமையாக இரு. உன்னால் முடியாததை உன் சாயப்பா நிகழ்த்தி காமிப்பேன். பகல் கனவில் தொலைந்து போகாதே. சத்திய பாதையை பின்பற்று. உன் சுயமரியாதை இழக்காதே. உன் சாயப்பாவிடம் சரணடைந்து செல். வெற்றி உன்னை தேடி வரும். இது உன் சாயப்பாவின் நம்பிக்கை வாக்கு. உன்னுடைய விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பிச்சுடு. நான் தாங்குற எல்லாத்தையுமே, அனைத்து கர்மாக்களையும் நான் போக்கி காமிக்கிறேன். நீ என் பூஜையில் மட்டும் இப்போது உன் கவனத்தை செலுத்து. மற்றது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். நான் நினச்சா உன்னுடைய விதியை ஒரு நொடியில் மாற்ற முடியும். நீ கேட்டபடியே நல்லபடியாக மாற்ற முடியும். உன்னுடைய கடமை எல்லாத்தையுமே என்னிடம் ஒப்படைச்சிடு. உன் கர்மாவை போக்குவதற்காகத்தான் நான் இதையெல்லாம் உன்னிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னுடைய பூஜையை மட்டும் நீ செஞ்சுட்டு வா. பிறகு எதுவுமே உன்னிட்ட வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். முதல்ல எல்லாத்தையுமே மன்னிக்கிற மனப்பக்குவம் வேணும். தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறவன் கடவுளுக்கு சமம். மன்னிக்க முதல்ல கற்றுக்கோ. உன்னுடைய மனபாரம் எல்லாமே தானாக நீங்கிடும். அதை நீயே காண்ப. மன்னிக்கும் மனநிலை பற்றி உனக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு நபர் மீது எரிச்சலும் கோபமும் கொள்ளும்போது உங்கள் மூளையில் ஒரு வடிவம் உருவாகும். உங்கள் எரிச்சலும் கோபமும் அதிகரிக்க அந்த வடிவம் ரொம்ப வலுப்பெற்று பெருசாக மாறிடும். அந்த வலுவான நிலைமையை பின்னர் உங்களை இயல்பாகவே மாறி போயிடும். அதற்கு பிறகு அந்த கோபமும் எரிச்சலும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்வது பெரிய குதிரை கொம்பாக போயிடும். மன்னிக்கும் பழக்கமுடைய மனிதர்கள் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க தெரியுமா? பல்வேறு ஆராய்ச்சியாளர்களே இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க. எல்லா ஆராய்ச்சிகளுமே மன்னிக்கும் மனிதர்களோட உடலில் உள்ளத்திலும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதை அடித்து சொல்கிறாங்க. எல்லாத்தையும் மன்னிப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் வாய்ப்பு ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க. மன்னிக்கும் மனம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா, மன அழுத்தத்தை எல்லாமே குறைச்சிடுமா. இதுவே முழுமையான காரணம். இந்தியா மதங்களின் நாடு. மதங்கள் எல்லாமே மன்னிப்பை மட்டும்தான் பேசுகின்றன. ஒரு மனிதன் தேவநிலையை அடைய வேண்டுமெனில் மன்னிப்பும் அவனிடம் இருக்க வேண்டும் என்கிறது தான் பகவத்கீதை. இஸ்லாம் கடவுளை அல் கபீர் என்கிறது. முழுமையாய் மன்னிப்பவர் என்பதன் இதன் முழுமையான அர்த்தம். மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்கிறது கிறிஸ்துவம். ஆனால் மதங்களை பின்பற்றும் நமது நாட்டில் மன்னிப்பு எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறது பாருங்க. நாட்டில் நடைபெறும் இன்றைய நிகழ்வுகளை மீடியாக்களில் பார்த்தாலே உண்மையை தன்மையை தெரிஞ்சு கொள்ள முடியும். மன்னிப்பு சட்ட திட்டங்களால் வருவதில்லை, உருவாகவும் இல்லை. மன்னிக்கும் மனதுடைய மக்களுடன் பழகும்போது நம்மை அறியாமலேயே அந்த நல்ல பழக்கமும் நம்முடன் வந்து ஓட்டிக்கொள்ளும். மன்னிக்கும் மனநிலை பெற்றோருக்கு இருந்தால் பெற்றோர்களை பார்த்து வளரும் குழந்தைகள் மன்னிக்கும் மனநிலையை எளிதாகவே பெற்றிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மன்னிக்கும் மனம் எள்ளாக இருக்கும்போது எதிர்கால சமூகம் வன்முறைகளின் பெயர்களை சுத்தமாகவே அறுத்துடும். அடுத்தவர்களுடைய மனநிலையிலிருந்து கொண்டு நமக்கு நேர்ந்த கசப்பான நிகழ்வுகளை யோசித்து பார்த்தா பெரும்பாலான கோபங்கள் தானாகவே விலகி போயிடும். குறிப்பாக கணவன் மனைவி குடும்பத்துக்கு இடையான பிணக்குகள், எரிச்சல்கள், வெறுப்புகள் போன்றவையெல்லாம் கதிரவன் கண்ட பனி போல விலகிடும். பல வேளைகளில் நாம் கோபத்தை விட்டுவிட ரொம்பவே நம்ம தயங்குறோம். கோபம் என்பது வீரத்தின் அடையாளம்னு நம்ம போலியாக கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதிரில் இருக்கிற நபர் மன்னிப்புக்கு தகுதியற்றவர் என்று நாமே முடிவு கட்டிடுறோம். அப்படி நினைக்கும்போது தான் நமக்கு பெரிய சிக்கலே உருவாகுது. மன்னிப்பு கடந்த காலத்தின் நிகழ்வுகளை எல்லாம் மாற்றாது. ஆனால் அது எதிர்காலத்தின் பாதையில் ஆனந்தமான பூக்களை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். வாழ்க்கை பணத்தினாலோ செல்வத்தினாலோ கட்டப்படுவதல்ல, அது அன்பின் இலைகளால் பின்னப்படுவது. உண்மையான அன்பு இறக்கடத்தில் மன்னிப்பு மனம் தானாகவே முளைச்சிடும். மன்னிப்பு கேட்கும் எவருக்கும் மன்னிப்பை மறுக்காதீங்க. மன்னிப்பு கேட்காதவர்களையும் மன்னிக்க மறக்காதீங்க. எனவே மன்னித்து மகானாகுங்க. நீங்கள் நிச்சயம் மகானாவீர்கள். மன்னிப்பு குணம் நம்மட எப்போதுமே ஊர்ந்து இருக்கணும்.
முளைச்சிருக்கணும். நமக்கு பின்னாடி வரும் சங்கதிக்கும் இந்த மன்னிப்பு என்ற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். நீ அமைதியாகவே அமர்ந்திரு. நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று பாபா பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவது உண்டு. அதாவது இரகசியமாகவும் மறைமுகமாகவும் பாபா தன் பக்தனுக்கு தேவையானதை செய்து விடுவார். இருப்பினும் அவரிடம் நம்பிக்கை வைத்தல் மிகவும் அவசியமான ஒன்று. பாபா மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ வந்தோம் என்று பாபாவின் உதியை வாங்குபவர்கள், உதியின் மகிமை பற்றி அவ்வளவாக தெரியாதவர்கள், அதை கோயிலிலிருந்து பெற்றதும் நெற்றியில் சிறிது தரித்து கொண்டு பிரகார சுவர்களில் அவற்றை கொட்டிவிட்டு வந்து விடுவார்கள். சாய் பக்தர்களோ உதி கிடைத்தவுடன் பாபாவே தம்மிடம் வந்துவிட்டதாக நினைப்பார்கள். அந்த உதியை நெற்றியில் தரித்து உள்ளிக்கும் சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட உதி உள்ளுணர்வுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி மனதை சாந்தப்படுத்துவதையும் உடலிலுள்ள நோய்களை தீர்ப்பதையும் கண்கூடாக உணர்ந்திருப்பதால் உதியின் மகிமையறிந்து கண் போல காப்பாற்றி வைத்திருப்பார்கள். பாபாவின் உதியை பற்றி அறியாதவர்களே அதை உதாசீனப்படுத்துவார்கள். பாபாவின் அருமை பெருமைகளை சொல்ல இந்த பிறவி போதாது. இன்னும் 7 ஜென்மம் வேண்டும். அவசரமான உலகில் நாம் வாழ்கிறோம். நம்முடைய பொறுமை குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் அவசரமாக செயல்படுகிறோம். ஒரு இயந்திரம் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நினைத்தது நடக்கவில்லை. எது நினைத்தாலும் அது தள்ளி கொண்டே போகிறது. என்ன நினைத்தாலும் நடக்கவில்லை என்ற மனக்குழப்பம் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. பலவிதமான கேள்வியாய் இது எப்பொழுதும் நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. எதையாவது ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். நாம் வெற்றி அடைய வேண்டுமெனில் நாம் எதை வெற்றி அடைய வேண்டுமோ அதை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் நாம் நினைப்பதை அடைந்து விடலாம். உதாரணத்திற்கு பாபாவை முழுவதுமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அம்மாவாக அவரை பார்க்கலாம், அப்பாவாக பார்க்கலாம், அண்ணனாக பார்க்கலாம், தம்பியாக கூட பார்க்கலாம், ஒரு அக்காவாக, ஒரு நண்பனாக. அவரவர் நம்பிக்கை எதில் இருக்கிறதோ அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி அவரை பார்க்கலாம். அவருடைய நம்பிக்கை, அவரவர் நம்பிக்கை முழுவதும் அதில் அடங்க வேண்டும். பூரண ஆசீர்வாதம் பெற்று சாய்பாபாவை நம்ப வேண்டும். சாய்பாபாவை கடைசி வரை நம்பி பாருங்கள். பாபா உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நம்மை கடுமையாக சோதித்து பார்ப்பார். நாம் மனமுடைந்து போகும் அளவு சோதனைகள் வரும். அதையெல்லாம் தாண்டிதான் நாம் வர வேண்டும். நம் இரத்தத்தில் ஊற வேண்டும் சாயின் மீது உள்ள நம்பிக்கை. சாய் அவதரித்த சிவன், சாய்பாபா சிவம் என்பதும் உணர்ந்த பின்பே தெரியும். வாயால் சொல்ல முடியாது. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. அதனால் அவருடைய பெயரை நம் வாயால் சொல்ல முடியாது, உணரவே முடியும். நாம் ஒரு குருவை மனதார நினைத்து மனமுருகி வழிபட்டுமேயானால் குருவருள் திருவருள் இரண்டையும் பெறலாம். நம்பிக்கை ஒன்றே அதற்கான சிறந்த மருந்து. சாய்பாபா என்ற மந்திரத்தை, சாய்பாபா என்ற மருந்தை நாம் உட்கொண்டு நம்முடைய கர்ம வினையை நாம் போக்கிக் கொள்வோம். சாய்ராம் நமக்கு எப்போதுமே துணை இருப்பார், நல்லதை செய்வார். சாய் இருக்கும்போது எதற்காகவும் பயப்படக்கூடாது. சாயின் ஆசி நமக்கு எப்போதும் உண்டு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.